the speed of sound in oxygen at certain temperature is 460 meter per second. The speed of sound at the same temperature will be, hey, velocity of sound formula root of gamma p by rho. இது எந்த சாப்டர்ல இருக்குன்னா அடுத்த சாப்டர்ல இருக்க கான்செப்ட். வேவ்ஸ்ல லாப்லாஸ் கரெக்ஷன்ல வர்ற ஃபார்முலா இதான் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அட் 0 டிகிரி. ரெண்டு டெம்பரேச்சர் சேம் நம்ம 0 டிகிரி வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ PV equal to mu RT. வால்யூம் இருக்க இடத்துல நீ என்ன போடலாம்னா density equal to mass by volume. Volume will be equal to mass by density. P into m by rho equal to mu RT. இப்போ P by rho நீ வெளியே எடுத்துட்டேன்னா which is equal to mu RT by m. அப்போ velocity formula என்ன ஆச்சுன்னா velocity of the gas formula root of gamma into இத number of moles ஒண்ணுன்னு வச்சுக்க by mass of the gas, total mass of the gas, atomic weight. இப்ப சொல்லு first கேஸ்க்கு 460 equal to root of gamma. What is the value of gamma of oxygen? Hey, gamma of oxygen will be equal to 7 by 5. Another diatomic gas. R into T by mass of oxygen is 32. Equation 1. For second gas helium, அந்த velocity தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது வீண் வச்சுக்கலாம். Root of gamma of helium எவ்வளவு? அது மோனோட்டாமிக் கேஸ் என்ன வரும் 5/3 தானே. 5/3 into அதே டெம்பரேச்சர் ஹீலியம் 4 atomic weight is 4. இது equation 2. 2 divided by 1 போடு. V divided by 2 divided by 1 போட்டிருக்கோம். V by 460 is equal to root of இதுல 3 by மேல 3 வரும். என்ன V முதல் போட்டதுனால so 5 by okay 5/3 into 4 இந்த இதுல வரும். அதுல என்ன வரும்னா கீழே 7 into 5 into 32. கரெக்டா நான் பாரு, இல்ல நம்ம எல்லாம் கரெக்டா போட்டிருக்கோமான்னு பாரு. which is equal to 25 into 32 divided by 12 into 7. அப்ப கால்குலேட் பண்ணேன்னா 4 ஆல கேன்சல் பண்ணலாம். 3 times. Okay, இதை நீ கால்குலேட் பண்ணேன்னா so approximately in the answer 460. அப்ப velocity will be 460 into இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டா என்ன வரும்னு கால்குலேட் பண்ணு. இதுதான் ஆன்சர். இது 460 into இந்த வேல்யூ வந்து 3.1 வரும். 1426 அப்ராக்சிமேட்லி வருது. இது நம்ம ரொம்ப அக்யூரேட்டா எடுக்கல. அக்யூரேட்டா எடுத்தா கரெக்ட் ஆன்சர் 1421 மீட்டர் பர் செகண்ட். இன்னும் கொஞ்சம் நம்ம பிராக்டிக்கலா சொல்லலாம் இந்த சம பொறுத்தவரை. 460 விட கட்டாய ஆன்சர் அதிகமா தான் இருந்திருக்க முடியும். அடுத்தது எவ்வளவு அதிகமா இருக்குன்றது இந்த ஃபார்முலா வச்சு தான் கால்குலேட் பண்ணலாம். இந்த ஃபார்முலா நம்ம அடுத்த சாப்டர்லயும் வேவ்ஸ்லயும் ரொம்ப டீடைலா இந்த ஃபார்முலாவை பத்தி பார்ப்போம்.